ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கிறதுக்கு நான் சரியான ஆள் தானா? எனக்கு அந்த பர்சனாலிட்டி இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கா? இல்லை வெறும் இந்த படத்தை பார்த்துட்டு அது வெறும் ஆசையாக மட்டும்தான் இருக்கா? நான் உங்கள்கிட்ட ஒரு 10 கொஸ்டின் கேட்குறேன். இந்த 10 கொஸ்டினில் 7 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் உங்களோட ஆன்சர் எஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். டாக்டராக இருக்கணும்னா கூட கிரியேட்டிவ் கொஸ்டின் அதிகமாக தேவைப்படாது. நீங்கள் ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ட்டும் இருக்கணும், அட்வைஸ் கொஸ்டின்ட்டும் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு ப்ளஸ் சைக்காலஜி இதெல்லாம் கலந்த கலவையாக இருந்து கவர்மெண்ட் காலேஜ்லையோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ்லையோ, ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ்லையோ இல்லை ப்ரைவேட் காலேஜ்லையோ நான் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன மாதிரியான கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய சம்பளம் தரக்கூடிய ஒரு ட்ரெண்டான ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுக்கிறத விட உங்களுக்கு எது நல்லா வரும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்ற ஃபீல்டை தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு இடத்துல தான் நிறைய கேப் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம நிறைய க்ரைம் த்ரில்லர் மூவிஸ் பார்க்குறோம். அந்த மூவிஸ்லாம் பார்க்கும்பொழுது இந்த ஃபாரன்சிக் சயின்ஸு, கிரிமினாலஜி இந்த மாதிரி ரோலில் நிறைய ஹீரோஸ் நடிக்கிறனால அந்த ரோல் மேலேயும் அந்த படிப்பு மேலேயும் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. உண்மையிலேயே ஃபாரன்சிக் சயின்ஸ்னால் என்ன? ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கிறதுக்கு நம்மளோட பர்சனாலிட்டி டைப், கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்ட்ரெஸ்ட், எபிலிட்டி எப்படி இருக்கணும், அதை படித்து முடிச்சா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்குது, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கார்த்திக் ராஜா, எஜுகேஷன் கன்சல்டன்ட் அண்ட் சர்டிஃபைடு கேரியர் அனலிஸ்ட். ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்றது என்னன்னா, நாம ஒரு கிரைம் சீன் நடக்கும் பொழுது அந்த கிரைமை இன்வெஸ்டிகேட் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு சயின்டிஃபிக் அப்ரோச் முறையில் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறவங்க தான் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இதில் நிறைய டெசிக்னேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாரன்சிக் பயாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிளட் சாம்பிள்ஸ், டிஎன்ஏ இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. டாக்ஸிகாலஜிஸ்ட்னு இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு பாடியில் இருக்கிற ட்ரக்கு இல்லை அவங்க யூஸ் பண்ண பாய்சன்ஸ் இதை பற்றின இன்வெஸ்டிகேஷன் எடுத்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ் இருக்காங்க. சைபர் கிரைம் நடக்கும்பொழுது சைபர் கிரைமில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் ஃபாரன்சிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இதே மாதிரி லேபில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப் அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பொசிஷனில் இருந்து அந்த கிரைமை சால்வ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டிகேஷனில் ஹெல்ப் பண்ணுறவங்க தான் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸுக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா என்சிஆர்பின்னு சொல்லக்கூடிய நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ என்ன சொல்கிறாங்கன்னா, 1,00,000 பேர் ஒரு ஏரியாவில் இருந்தாங்கன்னா மினிமம் ஒரு 500 ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அங்கே ஃபைல் ஆகுது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 8 கோடி பேர் இருக்காங்க. மினிமம் ஒரு 4,00,000 கேஸ் அது ஃபைல் ஆகிருக்கும். இந்த ஃபைலான கேஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபாரன்சிக் சயின்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படுறாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இதுக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் இதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றது ரொம்ப வைடாகவே இருக்குது. ஏன்னா இதை படிக்கிற ஆளுங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அதுலேயும் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிறவங்க இன்னும் கம்மியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இது. ஸோ ஓகே, ஃபாரன்சிக் சயின்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சு. உண்மையிலே ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கிறதுக்கு நான் சரியான ஆள் தானா? எனக்கு அந்த பர்சனாலிட்டி இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கா? இல்லை வெறும் இந்த படத்தை பார்த்துட்டு அது வெறும் ஆசையாக மட்டும்தான் இருக்கா? இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு 10 கொஸ்டின் கேட்குறேன். இந்த 10 கொஸ்டினில் 7 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் உங்களோட ஆன்சர் எஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் ரொம்ப டீட்டெயில் ஓரியன்டாக இருக்கீங்களா? ஒரு ரூமுக்குள்ளே போனால் நிறைய பேர் பார்க்காத விஷயங்களை கூட உங்களால் அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட அப்சர்வ் பண்ணி வெளில வர முடியுதா? ரெண்டாவது, நீங்கள் பசில் சால்வ் பண்ணுறதுக்கு, மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? மூணாவது, உங்ககிட்ட ஒரு சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எங்கேயா இருந்தாலும் கொஞ்சம் ஜஸ்டிஃபைடாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஆப்பிள் நாளாக கட் பண்ணால் கூட எல்லாருக்கும் ஈக்குவல் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அந்த ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணுறாளா நீங்கள்? நாலாவது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்கா? யாராவது உங்களை டிகிரேட் பண்ணி பேசினாலோ இல்லை டிமோட்டிவேட்டடாக பேசும்பொழுது அந்த சுச்சுவேஷனை உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்கா? அஞ்சாவது, நிறைய ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா? ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை ஆர்வமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்கீங்களா? இது இல்லாமல் இந்த மாதிரி த்ரில்லர் மூவிஸ், சிஐடி, ஷெர்லாக் ஹோம்ஸ், தெகிடி, கடாவர் இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்க்கும்பொழுது உங்களால் அந்த விக்டிம் யாருங்கிறத முன்னாடியே ரிவீல் பண்ண முடிஞ்சிருக்கா? ஏழாவது, நீங்கள் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்கீங்களா? ஸ்கூல் லெவலில், காலேஜ் லெவலில். எட்டாவது, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக எங்கேயாவது ஒரு பிக்னிக்கோ இல்லை டூரோ போகும்பொழுது ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் வரும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்றதுல டிசிஷன் மேக்கராக நீங்கள் இருந்திருக்கீங்களா? இல்லை உங்ககிட்ட வந்து என்ன பண்ணலான்னு எல்லாரும் கேட்குற ஆளாக நீங்கள் இருந்திருக்கீங்களா? ஒன்பதாவது, உங்களுக்கு நிறைய ரைட் பண்ண பிடிச்சிருக்கா? ஏதாவது ஒரு விஷயத்தை ரைட் பண்ணி திங்க் பண்ணி அதை பற்றின டீப் நாலேஜ் எடுக்க நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்களா? பத்தாவது, ரொம்ப முக்கியம், மனிதர்களை உங்களால் படிக்க முடியுதா? நிறைய பேரோட பிஹேவியரை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இவங்க இப்படி தான், அண்டர்ஸ்டாண்ட் மட்டும்தான், அவங்கள்ட்ட ஈஸியாக உங்களால் வேலை வாங்கிக்க முடியுதா? இவங்கள்ட்ட இப்படி பேசினா வேலை நடக்கும் அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா?
இந்த 10 கொஸ்டினில் 7 கொஸ்டினுக்கு மேலே உங்களோட ஆன்சர் எஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இந்த 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் மட்டும் போதுமானா ஓகே தான். பட் இருந்தாலும் கூடுதலாக இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ 100% வந்து நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கலாம். உங்களோட லெஃப்ட் பிரெயின் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கணும். லெஃப்ட் பிரெயின் அப்படின்றது உங்களோட லாஜிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், டீட்டெயில் ஓரியன்ட் இதுக்கான பிரெயின் தான் லெஃப்ட் பிரெயின். இது உங்களுக்கு ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கணும். ரைட் பிரெயின் அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ரைட் பிரெயின்றது என்னென்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி, இன்ட்யூஷன் இதுக்கானது தான் ரைட் பிரெயின். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் பிரெயின் வந்து டாமினண்ட்டாக இருக்கணும், ரைட் பிரெயின் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்து உங்களோட லேர்னிங் எபிலிட்டி. லேர்னிங்கில் மொத்தம் 4 டைப் இருக்குது. விஷுவல் லேர்னர், கினஸ்தட்டிக் லேர்னர், ரீட் ரைட் லேர்னர், ஆடிட்டரி லேர்னர். இதில் வந்து உங்களுக்கு விஷுவல் லேர்னிங் ரொம்ப நல்லா இருக்கணும், கினஸ்தட்டிக் லேர்னிங்கும் உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா பார்த்த உடனே உங்களால் ஒரு சில விஷயங்களை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியணும். அதே மாதிரி கினஸ்தட்டிக் லேர்னிங் இருக்கணும். கினஸ்தட்டிக்ன்றது செஞ்சு பார்க்குறது மூலயமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது. இது மட்டும் இல்லை, உங்களோட கோஷன்ஸ், இன்டெலிஜென்ட் கோஷன், எமோஷனல் கோஷன்ஸ், கிரியேட்டிவ் கோஷன், அட்வைஸ் கோஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை வச்சு கூட நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கலாமா வேணாமான்னு சொல்லலாம். அதாவது இன்டெலிஜென்ட் கோஷன் 110 மேலே இருக்கணும், எமோஷனல் கோஷன் 100+ இருக்கணும், கிரியேட்டிவ் கோஷன் 100+ இருக்கணும், அட்வைஸ் கோஷன் 110+ இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். டாக்டராக இருக்கணும்னா கூட கிரியேட்டிவ் கோஷன் அதிகமாக தேவைப்படாது. நீங்கள் ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு கிரியேட்டிவ் கோஷன்ட்டும் இருக்கணும், அட்வைஸ் கோஷன்ட்டும் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் ப்ளஸ் சைக்காலஜி இதெல்லாம் கலந்த கலவையாக இருந்தால் தான் உங்களால் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸில் பெரிய பொசிஷனை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அடுத்து உங்களோட இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். அதே மாதிரி இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும். நமக்கு எது ப்ளஸ், நமக்கு எது மைனஸ் அப்படின்னு தெரிஞ்சாதான் நமக்கு வராத விஷயத்துக்கு ஒரு ஆளை டெலிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ், அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிக்கிற அந்த எம்பத்தி அது உங்களுக்கு நிறைய இருக்கணும். அப்போ தான் விக்டிமோட பிஹேவியரல் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டாஸ்க் ஓரியன்ட் பர்சனாக இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்தா அதை கண்டிப்பாக அதை முடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் ஓரியன்ட் பர்சனாகவும் ஆப்ஜெக்ட் ட்ரிவனாகவும் இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு தனி பேட்டர்ன், உங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேக்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணுற ஆளாக இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கலாம். நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கணும்னா ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் இருக்கிறது NFSU அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட். 1972லேருந்து இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு யூனிவர்சிட்டி தான் நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில் 2 இயர்ஸ் கோர்ஸ், 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ், 3 இயர் கோர்ஸ், 1 இயர் PG டிப்ளமோ கோர்சஸ்னு எக்கச்சக்கமான ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் கிரிமினாலஜி ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு எது சூட்டபிளோ நீங்கள் தாராளமாக அதில் எடுத்து படிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீட்டு, JEE அப்படின்னு ஒரு 20-25 லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதை விட இந்த மாதிரி ஒரு பெக்யூலியர் கோர்சஸ் எடுத்து காம்படிஷன் ரொம்ப கம்மி தான், கரெக்டான அப்ரோச்சில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸில் என்ட்ரி ஆகி உங்களோட லைஃப்பை கரெக்டான இடத்துல பொசிஷன் பண்ணிக்க முடியும். NFSUவில் நீங்கள் என்ட்ரு ஆகணும்னா உங்களோட என்ட்ரி கிரைட்டீரியா என்னவா இருக்கும்னா 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இது எல்லாத்துலேயும் 60% மேலே மார்க் எடுத்துருக்கணும். அது இல்லாமல் அவங்க வைக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணணும். இது ரெண்டும் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக NFSUவில் ஜாயின் பண்ணலாம். சார் NFSU இல்லாமல் வேறு எந்த யூனிவர்சிட்டிலையும் ஜாயின் பண்ண முடியாதுன்னா தாராளமாக பண்ணலாம். ஆல் இண்டியா ஃபாரன்சிக் சயின்ஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய AISFET இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணுறது மூலியமா நிறைய யூனிவர்சிட்டியில் இந்த என்ட்ரன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட்ஸ் அவைல் பண்ணுவாங்க. நீங்கள் இதை முடிச்சிங்கனாலும் நீங்கள் கரெக்டான ஒரு யூனிவர்சிட்டியில் சூப்பரான ஒரு கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ் இருக்குது. அந்த காலேஜஸில் அவங்கவுங்க தனித்தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாமல் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணுறது மூலிமா இங்கே இருக்கிற காலேஜஸ்லேயே நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் தாராளமாக படிக்கலாம். ஃபாரன்சிக் சயின்ஸ் நான் கவர்மெண்ட் காலேஜ்லையோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ்லையோ, ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ்லையோ இல்லை பிரைவேட் காலேஜ்லையோ நான் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன மாதிரியான கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கவர்மெண்ட்லேயே நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னே ஒன்று இருக்குது. இதுக்கு TNPSCலேருந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் தாராளமாக ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டில் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன டாக்ஸிகாலஜிஸ்ட்டு, ஃபாரன்சிக் சயின்ஸ் எக்ஸ்பர்ட்டு, டிஜிட்டல் ஃபாரன்சிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டு இந்த மாதிரி நிறைய ஒரு போஸ்டிங்ஸ் இருக்குது, நிறைய டெசிக்னேஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் UG முடிச்சுட்டு PG பண்ணுறப்போ உங்களுக்கு எதில் க்யூரியஸாக இருக்கோ அதில் நீங்கள் PG எடுத்து பண்ணி அதுக்கான கரெக்டான டெசிக்னேஷனில் போய் நீங்கள் ப்ளேஸ் ஆகிக்க முடியும். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் பெரிய அளவில் வெல்கமிங் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி NCRB ரிப்போர்ட் படி 1 லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட 500 கேசஸ் ஃபைல் ஆகுது. இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ
ஃபாரன்சிக் சயின்ஸ் எக்ஸ்பர்ட்ஸோட தேவை அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் மட்டும்தான் அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பூரா உங்களுக்கு பெரிய வெல்கமிங் இருக்குது. முக்கியமாக யூகே, யூஎஸ்ஏ, கனடா, யுஏஇ இந்த கண்ட்ரீஸ்லலாம் ப்ரைவேட் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப் இருக்குது. இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. கரெக்டான ஒரு டிகிரி முடிச்சுட்டு அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு பெரிய பொசிஷனில் நீங்கள் போய் பிளேஸ் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸில் ஜாயின் பண்ணும்பொழுது உங்களோட டெய்லி ரொட்டீன் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய சம்பளம் தரக்கூடிய ஒரு ட்ரெண்டான ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுக்கிறத விட உங்களுக்கு எது நல்லா வரும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்ற ஃபீல்டை தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு இடத்துல தான் நிறைய கேப் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அந்த இடத்த நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான கரெக்டான இடத்துல நீங்கள் போய் பொசிஷன் பண்ணிக்க முடியும். ட்ரெண்ட் எதுன்னு தெரிஞ்சு ட்ரெண்டு பின்னாடி நம்ம ஓடவே தேவையில்லை. நமக்கு என்ன வரும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கரெக்டான ட்ரெண்டில் போயிட்டு இருப்போம். என்னைய பொறுத்தவரையும் ஃபாரன்சிக் சயின்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எனக்கு நீங்கள் சொன்ன லேர்னிங் அபிலிட்டி, என்னோட பர்சனாலிட்டி டைப், என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் எனக்கு சரியாக புரியல சார், நான் கன்ஃபார்மாக இதில் தான் எனக்கு படிப்பேனான்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு இருந்தீங்கன்னா நான் என்னோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஏஐ இன்டெகிரேட் பண்ண அசஸ்மெண்ட் டெஸ்ட்டோட லிங்க் ஒன்று தரேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு ஏஐ அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுக்கிறது மூலிமா உங்களோட பர்சனாலிட்டி டைப், உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், உங்களோட எபிலிட்டி, உங்களோட ஸ்கில்ஸ் இதெல்லாம் இதுக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸாக்டான கேரியரை நீங்கள் அதில் ஃபைன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த 10 இயர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணுன்ற கேரியர் ரோட் மேப்பையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10th ஸ்டூடெண்டாக இருந்தால் 11th 12th என்ன குரூப் எடுக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு 12th அப்புறம் என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி காலேஜில் நீங்கள் பொசிஷன் பண்ணணும், என்ன மாதிரி காலேஜில் நீங்கள் சீட் அவைல் பண்ணணும், காலேஜ் முடிச்சு வெளில வரும்பொழுது நீங்கள் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்கிட்ட இருக்கணும், என்ன மாதிரியான கம்பெனிஸில் நீங்கள் உங்களை பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படின்ற வரைக்கும் எங்களோட கைடன்ஸ் ரெகுலர் இன்டர்வல்ஸில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக அந்த ஏஐ அசஸ்மெண்ட் டெஸ்ட் நீங்கள் எடுக்கலாம். அது சார்ஜபிள் தான், பட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு பர்டிகுலர் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றின ஃபுல் நாலேஜ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் அது சம்மந்தமாக போட ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சேர்ந்து வளருவோம்.